ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷங்களில் இந்த மாயமான மலேசிய விமானம் சார்ந்து வெளியாயிருந்த அப்டேட்ஸ்லேயே இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் தான் மேசிவான அப்டேட்னு சொல்லலாங்க. அதாவது இந்த விமானம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும்னு ஒரு சயின்டிஸ்ட் இப்போ சொல்லியிருக்காரு. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த ரிவியலேஷன் அவர் முன் வச்சிருக்காரு. இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். Malaysia Airlines flight with 239 people on board has gone missing. மலேசியன் ஏர்லைன்ஸோட MH370 விமானம். இந்த விமானம் கடந்த 2014 வருஷம் கரெக்டாக மார்ச் 8ஆம் தேதி மலேசியாவிலேருந்து கிளம்பி சைனா இருக்குல்ல அதை நோக்கி போயிட்டு இருந்துச்சுங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 12 க்ரூ மெம்பர்ஸ். இவங்க கூட 227 பயணிகள். ஒட்டுமொத்தமாக சேர்த்திங்கன்னா 239 பேர் பயணம் பண்ண அந்த விமானம் சடனாக மாயமாகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. 3 வருஷங்கள் வரைக்கும் இந்த விமானத்தை தேடுற வேலை ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் அந்த பரப்பை ஃபுல்லாக சல்லடை போட்டு சலிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் நம்ம தேடுறது வேஸ்ட்டு, வீண் செலவு தான் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த உறவினர்களாக இருக்காங்களே, இந்த ஃப்ளைட்டில் பயணித்தவங்களோட உறவினர்கள், அவங்களாம் கண்ணீர் மல்க போராட்டங்களை ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஏங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பிரேதமே இல்லை, எங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்கன்னு கண்ணீரோடு மலேசிய அரசை நாட்டினாங்க. இதுக்கப்புறம் விட்டு இந்த தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கடலில் அங்கங்கே குப்பைகள் மிதந்து வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரு குப்பையாக ஒரு பார்ட் ஒன்று மிதந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில பார்ட்ஸும் அது கூடவே சேர்ந்து மிதக்க ஆரம்பிச்சது. இந்த ஆப்பிரிக்கா கரையோரம் இருக்குல்ல, இந்த இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதிகள், அந்த இடத்துல இருந்து சில டெப்ரியை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணுறாங்க. அதை ஃபுல்லாக எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துறப்ப தான் மாயமான மலேசிய விமானத்தோட எஞ்சிய பாகங்கள்ன்ற உண்மை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நம்ம தேடி போனப்போ கிடைக்கல, ஆனால் பாகங்கள் மட்டும் கடைசியாக கிடைச்சிருந்துச்சு. பெரும்பாலும் என்ன நம்பினாங்கன்னா, நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, இதோட தெற்கு பகுதியில் 7வது வளைவில் இந்த விமானம் விழுந்திருக்கலாம். எரிபொருள் தீர்ந்து போயிருக்கும். அதனால் இந்த விமானம் கடலில் மோதி அப்படியே உள்ள ஆழத்துக்கு போயிருக்கலான்னு தான் பெரும்பாலானோர் நம்பினாங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறப்ப கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய வழுக்கம் பார்த்தீங்களா, அது போல் கிட்டத்தட்ட 15 தியரிஸ் வலுத்துச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க, ஹைஜாக் பண்ணியிருக்கலாம், யாரோ இந்த விமானத்தை கடத்தல்காரங்க அப்படின்னாங்க. ரெண்டாவதாக இதை வேணுமுனே மோத வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரிவியலேஷன் முன்வைக்கப்பட போதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சயின்டிஸ்ட் மூலமாக அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட இதாங்க, டெலிபரேட் கிராஷ்ன்ற மாதிரி தான் ஒரு லைட்டாக டேர்ம் பண்ணியிருக்காப்புல. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். மூணாவதாக மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலானோ. நாலாவதாக பைலட் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாங்க, இது ஒரு ஹியூமன் எரராக இருக்கும் அப்படின்னும். அஞ்சாவதாக தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிற முயற்சியாக இந்த விமானத்தை இயக்குனவங்க இந்த வேலையை பார்த்துருக்கலாம், கூண்டோடு எல்லார் உயிரையும் சேர்த்து எடுத்துக்கலான்னாங்க. ஆறாவதாக ஏலியன்ஸ் இந்த விமானத்தை கடத்தி இருக்கலாம்னு மெகா ஒரு கான்ஸ்பிரசியை முன் வச்சாங்க. ஏழாவதாக பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த பக்கம் நோக்கி அந்த பைலட் விமானத்தை இயக்கியிருக்கலாம், அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இது போயிட்டுருக்கலான்னு சொன்னாங்க. எட்டாவதாக பிளாக் ஹோல் கான்செப்டை இங்கே கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம ஸ்பேஸில் தான் பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு இருக்கோம், கடல் பகுதியில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, அந்த பிளாக் ஹோலில் ஒன்றுத்தில் இந்த விமானம் சிக்கியிருக்கலான்னாங்க. 9வதாக ரிமோட் ஐலாண்ட், அப்படி இல்லைனா இந்த ஓஷனில் மனித கண்களுக்கு அகப்படாத சில பகுதிகள் இருக்குல்ல, அதில் இந்த விமானம் விழுந்திருக்கலான்னு சொன்னாங்க. 10வதாக ஒரு ரகசிய மிலிட்ரி பேஸ்க்கு இந்த விமானம் டைவெர்ட் பண்ணப்பட்டிருக்கலான்னாங்க. 11வதாக கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இது ஃபெயிலியரை சந்திச்சிருக்கோம், அதை என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னாங்க. 12வதாக இந்த கேபின் ப்ரெஷர் இருக்குல்ல, இது சார்ந்த இஷ்யூஸால் கூட இந்த விமானத்துக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்கலாம்னோ. 13வது தேதியா ஃபியூல் எக்ஸாஷன், அதாவது எரிபொருள் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்குங்க, அதனால் அது எங்கன்னா விழுந்து நொறுங்கிருக்கலாம்னாங்க. 14வதா டைம் ட்ராவல் கான்செப்டெல்லாம் வச்சாங்க, முன் வச்சாங்க. இதில்
15வதா பேரலல் யூனிவர்ஸாம். அதாவது நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த யூனிவர்ஸ், இது இல்லாமல் இன்னொரு யூனிவர்ஸுக்குள்ளே இந்த விமானம் நுழைஞ்சிட்டு இருக்கலாம். அதுக்கான ஒரு திறவு ஏதோ இடத்துல பூமியில் இருந்திருக்கலாம்னு ஒரு ஹேப்பனிங் நடந்துச்சு. இதை சுற்றி இந்த 15 தியரிஸ் பயங்கரமாக வலுப்பெற்றுச்சு. அதுவும் இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறோன்னு பல பேர் கிளம்பி வந்தாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ தெளிவான புரிதல் உங்களுக்கு பேசிக்காக கிடச்சிருக்கும். இப்போ அட்வான்ஸாக இப்போதைக்கு அப்டேட்ஸுக்கு போகலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் வின்சென்ட் லைன், பிரபல ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட்டுங்க. இவரோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் டஸ்மானியா இருக்குல்ல, இதோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெரைன் அண்ட் அண்டார்டிக் ஸ்டடீஸ் இருக்குல்ல, இதில் பேர் போனவர். அங்கே தான் ஃபுல்லாகவே இதோட ரிசர்ச் சார்ந்த எல்லா பேப்பர்ஸும் வெளியிடவும் செஞ்சிட்ருக்காரு. இவர் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மிஸ்ட்ரி ஆஃப் MH370 சால்வ்டு பை சயின்ஸ்னு ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அறிவியல் மூலமாக இந்த மாயமான மலேசிய விமானத்தோட மர்மம் இருக்குல்ல, அதோட மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டதா இப்போ ஏற்பட்ட டைட்டிலை வச்சு தான் அந்த ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி வெளியான தகவல்கள் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணியும் தன்னோட இன்புட்ஸை கொடுத்தும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது இவர் சொல்கிற அந்த விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விமானம் விழுந்த இடமா இந்த இடத்த டேர்ம் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆஸ்திரேலியா இருக்குல்ல அந்த பகுதிகள். இந்த ரெட் கலரில் டாட் தெரியுதா உங்களுக்கு மக்களே, இதுதான் PSC ட்ராக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்த விமானம் இந்த இடத்துல ஒரு டேர்ன் எடுத்து இந்த பகுதியில் போயிட்டு விழுந்திருக்கலான்றதான் அவரோட கூற்று. இந்த விமானம் இப்போ இருக்கிற இடமா அவர் டேர்ம் பண்ணுறாருல, இதுக்கு பேர் நம்ம சதர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்க புரோக்கன் ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதோட ஈஸ்டர்ன் எண்ட் இருக்குல்ல, அதில் 6000 மீட்டர்ஸ் ஆழத்தில், இன்னும் உங்களுக்கு அடியில் சொல்கிறதா இருந்தால் ஒரு 20,000 அடிங்க, அவ்வளோ ஆழத்தில் இந்த மலேசிய விமானம் இப்போ துயில் கொண்டு இருக்கிறத அவர் சொல்கிறார். எங்கே இருக்கோன்னு 10 வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் இங்கே. ஆனால் ஆழம் பார்த்தீங்களா, 6000 மீட்டர்ஸ் ஆழமா. இதெல்லாம் ரைட்டு, ஆனால் எப்படி அவர் கண்டுபிடிச்சார், இதுக்கான பேஸ் என்ன அப்படின்ற கேள்வி மனசில் வருதில்ல. 2 விஷயங்களை இந்த ஃபைண்டிங்ஸ்க்கான பேஸாக அவர் முன்வைக்கிறார். அதில் மொதல் விஷயம், இந்த விமானத்தில் இருந்து கிடைச்ச 2 கடைசி தகவல்கள். இதை பொருத்தி ஃப்ளைட் பாத் இருக்கு பாருங்க, ஃப்ளைட் பயணிக்க வேண்டிய அந்த பாதை, பைலட்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் ஹோம் சிமுலேட்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இந்த பாத் சார்ந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதாகவும், இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப கிழக்கு நோக்கி அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் சொல்கிறாரு. 2வதா லாங்கிடியூட் ஆஃப் பெனாங் ஏர்போர்ட்டு, இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட லொக்கேஷன் இருக்குல்ல, இது ஜேர்னல் ஆஃப் நேவிகேஷனால ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் சாலிடான ஒரு எவிடன்ஸ் தான். இந்த 2 ஃபைண்டிங்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன், கரெக்டாக அந்த விமானம் 6000 மீட்டர் ஆழத்தில் எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருக்குன்னு இந்த சயின்டிஸ்ட் அடித்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கிளைமை முன்வைக்கிறப்ப எல்லா தரப்பும் ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குறிப்பாக FBI இது ஏற்றுக்கல. இன்னொரு பக்கம் நிறைய அஃபிஷியல்ஸ் கூட இந்த ஒரு கிளைமை மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, மேலோட்டமாக தேடி இருக்கோம், அடியில் யாருமே பெருசாக போய் பார்க்கல. அதான் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, எங்கள் ஆழத்தில் பொருளை வச்சுக்கிட்டு மேலே தேடி என்ன பிரயோஜனம் கேட்குறாரு. தேடுதலுக்கு பொருந்தாதுப்பா இந்த ரிப்போர்ட்டு, இது ஒரு இர்ரெலவெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு அவங்க முத்திரை குத்திட்டாங்க. இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள், ரக்கட் அண்ட் சேலஞ்சிங் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, சயின்டிஸ்ட் சொல்கிற விஷயத்தை தான் உலகம் முழுமையாக நம்பும். ஏன்னா ஆதாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. அதிகாரிகள் சயின்ஸ் பேசுகிறாங்கன்னா பெருசாக நம்ப மாட்டோம். இங்கே அதிகாரிகள் அந்த சயின்ஸ் ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்லலை. ஏங்க அந்த இடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ பயங்கரமான இடம், ரொம்ப கடலுக்கு கீழே போகணும், அந்த லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு மாதிரி இருக்கும், கரடு முரடாக இருக்கும், அதனால் இது இர்ரெலவெண்ட்டுங்க அப்படின்ட்டாங்க. புரியுதா எதுக்காக இந்த காரணத்தை சொல்லியிருக்காங்கன்னு? ரைட்டு. இந்த வின்சென்ட் லைன் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இன்னும் ஒரு தெளிவாக சொல்கிறாரு, விளக்கி சொல்கிறாரு. அதை பற்றி இப்போ ஒன்று சொல்கிறேன். விமான பாகங்கள் இருக்குல்ல, இந்த எஞ்சிய பாகங்கள், இதை ஃபுல்லாக நான் ஆய்வு பண்ணேன், நேரில் போயிட்டு தொட்டு ஆய்வு பண்ணேன். அதோட முடிவில் எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சது. இந்த விமானத்தோட வலது ரெக்கை இருக்குல்ல, அது அலையில் மோதலை அப்படின்றாருங்க. பொதுவாக ஒரு விமானம் கிராஷ் ஆகுது கடலுக்குள்ளே அப்படின்னா ரெக்கைகள் எதனா ஒன்று கண்டிப்பாக கீழே படும், அங்கங்கங்க தடுமாறி கீழே படும். ஆனால் அது போல் இதோட ரைட் சைடில் இருக்க ரெக்கை இருக்குல்ல, அது மோதவே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இறங்கியிருக்காங்கன்றாரு. ஜனவரி 15 2009 இந்த US ஏர்வேஸ் ஃப்ளைட்டு 1549 இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இது ஆக்சுவலாக உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்வு, நீங்களே பல பேர் அதை படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு பறவை அந்த பிளேன் மேலே மோதுது. மோதன பிற்பாடு அந்த விமானம் ஹட்சன் ரிவரில் லேண்ட் ஆச்சு. கேப்டன் சலி இருக்கார்ல, இவர் தான் இந்த லேண்டிங்கை மேற்கொண்டிருந்தார். அந்த டைமில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டிருக்காது. எந்தெந்த பகுதிகளில், விங்ஸு, ஃப்ளாப்ஸு, ஃப்ளாப்பரானு, இந்த பகுதிகளில் எந்த சேதமும் ஏற்பட்டிருக்காது. இதே தான் எக்ஸாக்டாக
இந்த MH370 விமானத்துக்கும் நடந்திருக்கும்னு அவர் அடிச்சு சொல்கிறாரு. இதே ரிப்போர்ட்டில் இன்னொருத்தர் ஒரு மேற்கொள்ளிட்றாப்புல இந்த பர்சனை. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி வேன்ஸுங்க. ஆக்சுவலாக கனடாவோட விமான விபத்து சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர். இவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலில் விடுறப்ப அந்த மாயமான MH370 விமானம் கடலில் விடுறப்ப எரிபொருள் இருந்திருக்குன்றாரு. இது நீங்கள் சிம்பிளாக பொருத்தி பார்க்க முடியும். இப்போது ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் சார்ந்து ஒரு ஃப்ளைட்டு ட்ராவல் ஆக ஆயத்தமாகுதுன்னா எரிபொருள் நிரப்பாமல் எடுத்திருப்பாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுன்னு எடுத்திருப்பாங்க. ஸோ அது விபத்துக்குள்ளாகிறப்ப கண்டிப்பாக எரிபொருள் இருந்திருக்கும். அதோட என்ஜின்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் செயல்பாட்டில் இருந்திருக்கு. அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறக்கம்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது கண்ட்ரோல்டு, அன்கண்ட்ரோல்லாம் கிடையாது, கண்ட்ரோல்டாகவே லேண்ட் பண்ணியிருக்காங்க. எரிபொருள் தீர்ந்ததால தான் விபத்துன்னு சொல்கிறாங்களா பல பேரும். அது பொய்யுங்க, எரிபொருள்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த லாரி வேன்ஸ் அப்போ சொல்லியிருந்தாப்புல. அதே விஷயத்தை தான் இவர் சொன்னது உண்மைங்க அப்படின்னு இப்போ வின்சென்ட் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தலை சிறந்த பைலட்டால் தான் இந்த MH370 விமான விபத்து நடத்தப்பட்டிருக்கிறதா அவர் சொல்கிறாரு. திஸ் இஸ் எ பர்ஃபெக்ட் ஹைடிங் பிளேஸ்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதும் வின்சென்ட் அவர்கள் தான். அதாவது அவ்வளோ ஒரு மறைவிடம் அது, அதுக்குள்ளே போயிட்டால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்பேற்பட்ட இடத்துல தான் இந்த விமானம் இருக்கிறதாவும், இந்த விமானம் விழுந்த இடம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமானது தாங்க. கரடு முரடான ஆபத்தான கடல் சூழல் தான் அது. குறுகிய செங்குத்தான பக்கங்கள், அதாவது கடலுக்கு ரொம்ப ஆழத்தில் ட்ரென்ச்சுக்கு போகிறீங்க, அகழி நம்ம தமிழில் சொல்லுவோமா, இன்னொரு பெரிய பள்ளம்னு கூட நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும். கடலுக்கு கீழே எரிமலைகள், நிறைய பெரிய பெரிய மலைகள். நம்ம எவரெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோமே, அது போல் கடலுக்கு கீழே பெரிய பெரிய மலைகள் இருக்காதுன்னு யார் கேரண்டி கொடுக்க முடியும்? அவ்வளோ பெரிய மலைகள், பள்ளத்தாக்குகள் சுற்றி எங்கே பார்த்தாலும், இன்னும் நிறைய ஆழமான துளைகள், எந்த இடத்துல காலை வச்சா யார் உள்ளே போவான்னு தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய துளைகள். இதெல்லாம் சூழ்ந்த பகுதி தான் அந்த விமானம் விழுந்திருக்க பகுதின்றாரு. அந்த இடத்துல நுண்ணிய வண்டல் மண் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். பொதுவாக அந்த வண்டல் மண் நிரம்பின பகுதிகளில், அதுவும் குறிப்பாக கடலோட ஆழப்பகுதிகளில் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் விழுந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்பாட்லேயும் இதான் நடந்திருக்கு. இந்த இடத்துக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து திரும்ப தேடுங்களேன். அப்படி தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் தேடுவீங்களா தேட மாட்டீங்களான்னு தெரியல, ஏன்னா செலவு நிறைய இருக்குது. அது அந்த சர்ச் ஆப்ரேஷன் மேற்கொள்ள போகிற கம்பெனிஸ் கையில் இருக்க இறுதி முடிவு. இதில் நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் தேடினீங்கன்னா ரிசல்ட் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா அறிவியல் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அறிவியல் ரீதியாக தான் இந்த ஃபைண்டிங்ஸ் நான் முன்வைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. முந்தைய தேடுதல் பண்ணியிருக்குல்ல, அதெல்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியாக நாம் அதை அணுகலை. ஆனால் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து எல்லா பாடங்களையும் இப்போ கற்றுக்கிட்டோம். அதனால தான் இப்போ ஒரு வழியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிருக்கிறதா அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. வின்சென்ட் சொன்ன எல்லா விஷயங்களும் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் மனசில் கேள்வி வந்திருக்கும், ஏன்பா இவ்வளோ காலமாக விபத்து தானே நினச்சிட்ருக்கோம் இதை, அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லுக்காக பைலட்டே இதை போல் பண்ணியிருப்பாரா அப்படின்ற கேள்வி மனசில் வருதுல்ல. எஸ், இதே கேள்வி தான் மக்களே உலகம் முழுக்க இந்த ரிப்போர்ட்டை படிக்கிற எல்லாரும் மனசுலையும் இப்போ ஆழ தழைச்சிருக்கு. இப்படி மட்டும் ஒருவேளை அந்த பைலட் செஞ்சுருந்தார் அப்படின்னா யாருக்கு லாபம், எதுக்காக லாபம்? ஸோ ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப ஒரு விவாதம் இந்த MH370 சார்ந்து இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த 2 பேர் சார்ந்து தான் உலக மக்களோட பார்வை இப்போ திரும்பி இருக்குது. வின்சென்ட்டோட ரிப்போர்ட்டை படித்து முடித்த பிற்பாடு இல்லை, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 52 வயதான கேப்டன் ஜஹாரி அகமது ஷா. இவர் தான் இந்த MH370 இயக்குன பைலட் இன் கமாண்டு. இவருக்கு அடுத்த லெவலில், அதாவது 26 வயதான ஃபரிக் அப்துல் ஹமீது, இவர் தான் இந்த பைலட் இயக்குன கோ பைலட்டுங்க. இந்த 2 பேருக்கு தான் வெளிச்சம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உயிரை பணயம் வச்சு திரும்பவும் தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா மர்மத்தை மர்மமாகவே விட்டுருவாங்க. இல்லை மொதல் ஆப்ஷன் நடந்துச்சுன்னா இந்த ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணவங்களோட உறவினர்கள் இருக்காங்களே, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒரு பெரிய ரகசியம் கட்டவிழ்க்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விமான போக்குவரத்து துறையில் அவ்வப்போது விபத்துகள் நடக்குது பாருங்கள். அது எதுக்காக நடக்குதுன்ற உண்மை தெரிஞ்சாதான் திரும்ப அதே போல் விபத்து நடக்கிறதுலேருந்து பாதுகாக்க முடியும். நாளைக்கு நீங்களும் ஃப்ளைட்டில் போகலாம், நானும் போகலாம், எல்லாருமே போகலாம். நாளை பின்ன நமக்கும் இது போல் நிகழ்வு நடக்காதுன்னு என்ன கேரண்டி? ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். 2வது விஷயம், நிறைய பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸில் பண்ணுறது தான் மர்மமாக எழுந்துட்டோன்ற மாதிரி விட்டுருவாங்க. இது நடக்காமல் இருக்கணும். பார்ப்போம். இதை சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம திரும்ப சர்ச் ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணலாமா வேண்டாமா?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.